அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் ஆடி கிருத்திகை நாள் என்றைக்கு எந்த நேரத்திலே நாம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீழ்மூழி வாழணும்னு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த 2025ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல 2 நாள் கார்த்திகை நட்சத்திரம் கொண்டு அமைந்திருக்கு. அதனால நிறைய பேருக்கு குழப்பம். இந்த ஜூலை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம் உடைய நாள்ல நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்யணுமா, ஆடி கிருத்திகை கொண்டாட வேண்டுமா, அல்லது ஆகஸ்ட் மாதத்துல வருகின்ற நாள்ல கொண்டாட வேண்டுமா அப்படின்ற ஒரு குழப்பம் நீடித்து கொண்டு இருக்கின்றது இல்லையா? அதை நம்ம தீர்க்கறதுக்கு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம இந்த ஆடி கிருத்திகை நாள் அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும், எதற்காக மேற்கொள்ள வேண்டும், முருகப்பெருமான் வழிபாடு ஆடி கிருத்திகை நாள் அன்னைக்கு மேற்கொள்வதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்ற தகவல்களை எல்லாம் பார்த்துருவோம். இது வருடந்தோறும் தான் சொல்லிக்கிட்டு வர்றீங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புதுசா பார்க்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம இப்ப பார்க்கலாம். முருகப்பெருமான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரேட் கடவுள். எனக்கும் ரொம்ப ஃபேவரட் கடவுளா இருக்காரு. அதனால என்ன பண்ணலாம், முதல்ல முருகப்பெருமானுக்காக 2 வரி பாட்டு என் கணவர் எனக்காக என் குரலுக்கு ஏத்த மாதிரி இசையமைத்து எழுதிய பாடல் பாடுறேன். 5 வயசு போல அறியாத பருவம் போல, 5 வயசு போல அறியாத பருவம் போல, பிஞ்சு மனமானேனையா முருகா, உன்னை பிரிய மனம் இல்லை ஐயா முருகா, பிஞ்சு மனமானேனையா முருகா, உன்னை பிரிய மனம் இல்லை ஐயா முருகா. இந்த பாட்டு நல்லா இருக்கா? முழு பாட்டையும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல நான் பதிவாக தர்றேன். முருகப்பெருமான் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல். என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நமக்கு கிடைக்கும். வேலை கிடைக்கலையா, திருமண தடையா, ஆரோக்கிய பிரச்சனையா, நில பிரச்சனையா, சொத்து தகராறா, எது கணவன் மனைவி பிரிவினையா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய கடவுள் பாத்தீங்கன்னா முருக கடவுள் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நமக்கு இந்த கந்தசஷ்டி கவசம் முழுமையாக உன்னிப்பாக கேட்டோம்னா அதுல அத்தனையுமே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் முருகப்பெருமானை பற்றி நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் எல்லாம் திருப்புகள் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த பிரச்சனை தீரும், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இன்னல்கள் எல்லாம் போகும் அப்படின்னு நிறைய பாடல்களே சொல்லியிருக்காரு. அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி பாடிக்கிட்டே வந்தோம், நம்ம வாசிச்சுக்கிட்டே வந்தோம்னா நாளடைவுல நம்ம பிரச்சனை எல்லாம் விலகி போயிரும். வழக்கமாக சில கடவுள்கள் கிட்ட சில பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஒரு சில கடவுள் இந்த கடவுள்கிட்ட நீங்க போங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு ஒரு பிரச்சனைக்கு ஒரு கடவுளை சொல்லுவாங்க. ஆனா முருகப்பெருமான்கிட்ட அப்படி கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நமக்கு தீர்த்து வைக்கக்கூடியவர். அதனால நம்ம இந்த வழக்கமாகவே தினந்தோறுமே முருகப்பெருமானை நாம் வணங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அவருக்குரிய நாளும் கிழமையும் அப்படிம்பாங்கல்ல, அந்த நாள்கள்ல நம்ம முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டோமே ஆனால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட நாள்கள்ல இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்திருக்கின்ற நாள்ல தான் நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு குழப்பம். எனக்கும் குழப்பமாக இருந்தது. திருச்செந்தூர்ல நான் குருக்கள்கிட்ட பேசிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன், என்ற நாள்ல நம்ம முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளணும்ன்றத. சரி, இப்போ முருகப்பெருமான் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அதிகாலையிலேயே எழுந்து நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டு வாசலிலும் அழகான கோலம் போட்டு, ஷட்கோண கோலம் பூஜை அறையில போட்டுக்கோங்க. நம்ம முருகப்பெருமான் சிலை இருந்தாலோ இல்ல படம் இருந்தாலோ இல்ல வேல் இருந்தாலோ, வேலும் சிலையும் இருந்தால் அபிஷேகம் செய்துக்கோங்க. பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம். பால் அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பானது. சந்தன அபிஷேகம், ஜவ்வாது அபிஷேகம், இப்படி பாத்தீங்கன்னா நிறைய அபிஷேகங்கள் முருகப்பெருமான், விபூதி அபிஷேகம் கூட செய்யலாம். இப்படி நிறைய அபிஷேகங்கள் இருக்கு. இப்படி அபிஷேகம் செய்த பின்னாடி நீங்க நல்ல
படம் இருந்தால் அதை வந்து சுத்தப்படுத்திக்கோங்க. நீங்க ஜவ்வாது தண்ணியில போட்டு கரைச்சு அது நல்ல மணமாக சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு நல்ல மணமுள்ள மலர்கள் சூட்டிக் கொள்ளலாம். வேல் இருந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க வேல்ல எலுமிச்சம் பழம் வந்து குத்தி வைக்கணும் அப்படின்னு. அது வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய வேலுக்கெல்லாம் அப்படி குத்தி வைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அதனால என்ன பண்ணுங்க, ஒரு சிறிய தட்டுல பச்சரிசி போட்டு அதுல வேல் வச்சுட்டு அதற்கு அந்த பச்சரிசி தட்டுலயே வந்து நீங்க ஒரு எலுமிச்சை பழத்துல மஞ்ச குங்குமம் வச்சு அல்லது சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை வச்சிருங்க. அப்புறம் வேல் முனையில பாத்தீங்கன்னா சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டுருங்க. அதாவது சிகப்பு நிறத்தில் ஏதாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. சிகப்பு நிற மலர் சாற்றணும் அல்லது நம்ம மலர் கிடைக்கல சிகப்பு நிறத்துல அப்படின்னு நினைக்கிறவங்க சந்தனம் குங்குமம் வச்சு விட்டுருங்க. இதுல நிறைய பேர் வந்து சஸ்திரபந்த யந்திரம் வச்சிருப்பீங்க. அந்த சஸ்திரபந்த யந்திரத்தை வந்து நீங்க முருகன் படமாக இருந்தால் அதுலயே அது பக்கத்திலேயே வச்சு விட்டுருங்க. முருக படம் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் துணியை விரிச்சுக்கோங்க பலகை மேல ஷட்கோண கோலம் போட்டு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு நைவேத்தியமாக நம்ம சர்க்கரை பொங்கல் செய்யணும், இல்ல பால் பழங்கள் வைக்கலாம். எளிமையாக உங்களால என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சு நீங்க முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்கணும். நைவேத்தியத்தை தாம்பாளத்துல வைக்கும் போது அல்லது இலையில வைக்கும் போது நம்ம செஞ்சதை பகவானுக்கு வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு அதுல 2 வாழைப்பழம் வைக்கலாம். வெத்தலை பாக்கு கிடைச்சதுன்னா அதையும் கட்டாயம் வச்சுக்கோங்க. கிடைக்காத பொருள்களை பற்றி நீங்க கவலையே பட வேண்டாம். அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ் பாடல்கள் நிறைய இருக்கு, வேல்மாறல் இருக்கு, கந்தசஷ்டி கவசம் இருக்கு, நிறைய சண்முக கவசம் இருக்கு. இதெல்லாம் புத்தகத்தை பார்த்தே பாராயணம் செய்யலாம். இல்ல பார்க்காமையும் தெரியுங்க எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா சொல்லிக்கோங்க. எதுவுமே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை, அவருக்கு முக்கியமான மந்திரம் இது, மகா மந்திரம். அதனால இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 முறையாவது சொல்லிக்கோங்க. இதுல நிறைய பேர் முருகப்பெருமானுக்காக விரதம் மேற்கொள்வாங்க. இந்த விரதம் மேற்கொள்வது நிறைய பேர் குழந்தை இல்ல வேறு ஏதோ ஒரு தீவிரமான பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த விரதம் மேற்கொள்வது முடிஞ்சவங்க மட்டும் செய்யுங்க, முடியாதவங்க தயவு செஞ்சு இருக்க வேண்டாம். விரதம் இருந்துகிட்டு பசிக்குதே அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதுக்கு சாப்பிட்டுடலாம் நம்ம. அதனால என்ன பண்ணும், விரதம் மேற்கொள்கின்றவர்கள் காலையிலேயே உங்களுக்கு காஃபி டீ இல்ல பால் ஏதாவது குடிச்சுக்கோங்க. காலையில வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. மதிய பொழுது முருகப்பெருமானுக்காக நாம் என்ன படைக்கிறோமோ, இப்போ இனிப்பு பொங்கல் இல்ல வந்து உப்பு பொங்கல் ரெண்டுமே சேர்த்து நாங்க படைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை படைச்சுக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உப்பு போடாம கூட பொங்கல் வைப்பாங்க. அதனால அந்த மாதிரி என்ன செய்யறீங்களோ பகவானுக்கு படைச்ச பின்னாடி அதையே வந்து நீங்க சாப்பிடணும். அதற்கு பிறகு இரவும் சாப்பிடாமல் இருந்து மறுநாள் வந்து நம்ம விரதத்தை விட்டுணும், பாரணை செய்யணும். யாருக்காவது தான தர்மங்கள் செஞ்சுட்டு முருகப்பெருமான் போய் கோயில்ல தரிசனம் செஞ்சுக்கிட்டு பிறகு வந்து வீட்டுல நீங்க சாப்பாடு சாப்பிடலாம். சரிம்மா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த ஆடி கிருத்திகை எந்த நாள்ல கொண்டாடணும் அதை சீக்கிரம் சட்டு புட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரம் 2 நாள்கள்ல வருதுன்னு சொன்னேன் இல்லையா. வருகின்ற ஜூலை 20ஆம் தேதியும் கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதனால ஆடி கிருத்திகை அந்த நாளும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதாவது ஆடி கடைசி நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள்லயும் ஆடி கிருத்திகை நாளாக இருக்கு. இப்போ 2ல எந்த நாள்ல கொண்டாடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர்ல முருகன் வழிபாடு ஆடி கிருத்திகையாக வழிபடுறது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி, இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப 2 சிறப்பு இருக்கு பாருங்க. ஆடி ஞாயிறு ரொம்பவே விசேஷம். அதுலயும் அன்றைக்கு ஆடி கிருத்திகையாக நம்ம முருகப்பெருமான் வழிபாடும் மேற்கொள்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, அன்றைக்கு ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும். விரதம் இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா அன்றைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் விரதத்தை நம்ம தொடரலாம். ஏன் ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் ஆடி கிருத்திகை தானே, அன்றைக்கு ஏன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க முருகப்பெருமானுக்கு ஆவணி உற்சவம் எல்லாம் ஆரம்பிச்சிரும். அது கடைசி நாள் இல்லையா, அதனால ஆவணியின் தொடக்கமாகவும் இருக்கின்ற காரணத்தினால ஆவணி உற்சவம் எல்லாம் முருகப்பெருமானுக்கு ஆரம்பிச்சிருவாங்க கோவில்கள்ல. அதனால இந்த 2025ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை
வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி தான். சரி, இந்த கிருத்திகை நட்சத்திரம் எப்போதிலிருந்து எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 20ஆம் தேதி அதிகாலையிலேயே, அதாவது 12 மணி 13 நிமிஷத்துல இருந்து கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரணி நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே இருக்கு. 20ஆம் தேதி நாள் முழுவதுமே இருந்து இரவு 10 மணி 36 நிமிடங்கள் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்னைக்கு சூரிய உதயத்திலையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. நாள் முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால ஆடி கிருத்திகை வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி. இந்த நாள்ல வீட்டுல நம்ம முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வெறும் கையோட போகாம முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகத்திற்காக பால் கொண்டு போலாம், ஜவ்வாது கொண்டு போலாம், மலர்கள், சந்தனம், விளக்கேத்துறதுக்கு நெய் அல்லது தீப எண்ணெய், இந்த மாதிரி நல்லெண்ணெய், இந்த மாதிரி எது வேணா எடுத்துட்டு போங்க. இந்த நாள்ல யாருக்காவது நம்ம தான தர்மங்கள் செஞ்சா கூட ரொம்ப ரொம்ப புண்ணியம் சேரும். இப்போ இதுல சில பேர் என்ன கேட்பீங்க தெரியுமா? அம்மா, நாங்க ஜூலை 20ஆம் தேதி எங்களுக்கு வழிபாடு செய்ய முடியல, இயற்கை உபாதைகள், அதாவது பீரியட்ஸ் ஆயிட்டோம், இல்ல நாங்க வீட்டுல இல்ல, அதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளலாம், தவறு கிடையாது. தினமுமே நம்ம கும்பிடலாம், நீங்க கும்பிட்டுக்கோங்க, ஒண்ணுமே தப்பு கிடையாதுங்க. ஆனால் ஆடி கிருத்திகை சிறப்பு வழிபாடு அப்படின்னு சொல்லப்பட்ட நாளைத்தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். நீங்க முடியாதவங்க, இயற்கை உபாதையினால கொண்டாட முடியாதவர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கூட கொண்டாடிக்கோங்க, தவறு கிடையாது. இந்த ஜூலை 20ஆம் தேதி கொண்டாட முடியாதவர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கூட ஆடி கிருத்திகை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சரி, இந்த பதிவுல நம்ம ஆடி கிருத்திகை முருகன் வழிபாட்டை எந்த நாள்ல மேற்கொள்ளணும், எந்த நேரத்திலே மேற்கொள்ளணும், எப்படி மேற்கொள்ளணும் போன்ற தகவல்களை எல்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் என்கின்ற பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் பதிவெடுக்கின்ற பதிவுகள் அத்தனையுமே கவனத்திற்கு வந்து சேரும். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது நம்ம விஹா ஆன்லைன் பற்றிய தகவல்கள் பார்க்கலாம். விஹா ஆன்லைன் என்பது புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல போறாங்க, முருகப்பெருமான் பத்தி தான் பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். நான் இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கூட வச்சுக்கிட்டு நிறைய பொருள்கள், அதாவது சுத்தமான ஆர்கானிக் பொருள்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது தவிர ஆன்மீக பொருள்கள் எல்லாம் நிறைய விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு நீங்க பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கிடைக்கும், அதை டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எங்க பொருள்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மளிகை பொருள் இருந்து, அதாவது பூச்சி மருந்து அடிக்காத பொருள்கள்ல இருந்து நிறைய முருகப்பெருமானுடைய சிலைகள், வேல் மற்றும் முருகப்பெருமானுக்குரிய ஆறுமுகம் கொண்ட விளக்குகள், இந்த மாதிரி நிறைய பொருள்கள் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க் மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்க பின்தொடர்ந்து பார்த்து கொள்ளலாம். இது தவிர பாத்தீங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல விஹா கடையை நாங்க நடத்திட்டு வர்றோம். எங்க விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. எங்களுடைய www.viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னுடைய வீடியோ, ஆடியோ, என்னுடைய பெயர் கொண்டு எங்கேயாவது பொருள்கள் விஹா அப்படின்ற பேர்ல பாத்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, அது டூப்ளிகேட். நீங்க ஏமாந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்க தெரியுமா, எங்க விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்க செல்லையே டவுன்லோட் செய்து வச்சுக்கோங்க. இப்போ சஸ்திரபந்த யந்திரம், முருகப்பெருமானுடைய சிலைகள், வேல் மற்றும் கருங்காலி வேல்கள், கருங்காலிலேயே பாத்தீங்கன்னா சஸ்திரபந்தம் இருக்கு, நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி ஆன்மீக பொருள்கள் கூட நிறைய கிடைக்கும் நம்ம கிட்ட. கட்டாயம் ஒரு முறை நீங்க எங்க ஆன்லைன் ஸ்டோர்ல மற்றும் எங்க கடையில பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாங்க தோணும். ஏன்னா அவ்வளவு சுத்தமான பொருள், பியூரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.